தைப்பூசம்னு யூடியூப் தரதால ஒரு வாரமாகவே ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் நிறைய பதிவுகள் போட்டிருக்காங்க. நிறைய பேருடைய நல்ல நல்ல கருத்துக்களையும் நீங்களும் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சு தைப்பூச திருநாள் அன்று இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு செக்லிஸ்ட்லாம் போட்டிருப்பீங்க. அதை தாண்டியும் எப்பயும் போல என்னுடைய ரெட்ரோனியர்களுக்கு தைப்பூச திருநாள் அன்று இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக என்ன மாதிரியான மந்திரங்களை உச்சாடனம் செய்யும் போது, என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யும் போது, என்ன மாதிரியான பூஜை பொருட்களை கொண்டு வேலனை பூஜிக்கும் போது நம்மளுடைய வல்வினைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பில் இந்த தைப்பூசம் மலர காத்திருக்கிறது அப்படின்றத பத்தி சொல்ல இருக்கேன். ஏன்னா இந்த தைப்பூசம் என்பது ஒரு அஸ்ட்ராலஜரா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ரொம்ப அழகா ரொம்ப ரொம்ப யூனிக்கா ரொம்ப வருடத்திற்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய, சொல்லப்போனா திரும்ப சனி இதே மாதிரி போர்ஷன் வரதுக்கு ஒரு 28-29 வருஷம் ஆகும். திரும்ப ராகு வர்றதுக்கு ஒரு 12 வருஷம் ஆகும். இத்தனை கிரகங்களும் அந்த நேரத்துல இந்த இடத்துல இருக்குமான்னு சொல்ல முடியாது. அங்கிருந்து வேற குருவுடைய அமைப்பு இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும்போது இந்த தைப்பூசம் என்பது வாழ்வியலுக்கு தேவைப்படக்கூடிய சுக்கிரனாக இருக்கும், புதனாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், அனைவரும் ஒன்றிடத்துல இணைந்து ஒன்று கூடி இந்த தடவை அருள் பாவனை செய்யக்கூடிய அமைப்பு, அதுவும் காலபுருஷனுடைய 10ஆம் வீடான மகர வீட்டில்